இல்ல அதெல்லாம் நடந்து முடிஞ்சது. இப்ப அவர் விஜய் கரூர் சொல்வதற்காக மனு அளிச்சிருக்கிறார். இது குறித்து நயினா நாகேந்திரன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப நயினா நாகேந்திரன் சொல்றது, விஜய் வந்த இடத்துல கூட்டம் இருந்தது, தள்ளுமுள்ளு உருவானது, அவர் அங்கேயே இருந்திருந்தா அவர் அடிச்சு கொண்டிருப்பாங்க. இப்ப மீண்டும் விஜய் அங்க சென்றால் கூட்டம் வரதான் செய்யும். அந்த சாக்கு போகல விஜயும் சேர்த்து காலி செய்து விடுவார்கள். கரூர் சம்பவத்துக்கு 100% தமிழக அரசு தான் காரணங்கிறாரு. இல்ல அது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு. ஒரு தற்கூரி கூட்டத்துல இந்த தற்கூரி கூட்டம் தன்னிலை உணராம, தன்னுடைய எல்லைகள் உணராம பேசுறாங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ள போகணும்னு சொன்னா அந்த மாவட்ட எஸ்பி கிட்ட அனுமதி வாங்கினா போதும். எதுக்காக நீங்க டிஜிபி கிட்ட போக வேண்டிய அவசியம் எங்க வந்தது இதுல? அப்ப நீங்க வேணும்னா விளம்பரப்படுத்துறீங்க. நடிகர் விஜய் ஒரு விளம்பர பிரியரா இருக்காரு. தன்னுடைய விளம்பரத்துக்கு தன்னுடைய ஒரு ஒரு மாதிரியான கேரக்டர்னு வச்சுக்கீங்களேன். அந்த கேரக்டருக்கு தான் என்ன பேசுறோம்னு தெரியாம, தான் என்ன செய்யறோம்னு தெரியாம, எல்லாம் தப்பு தப்பா செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துல நடிகர் விஜய் இன்னைக்கு இருக்காரு. நீங்க ஒரு ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவம் எதனால நடந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு போய் எஸ்பி அலுவலகத்துல அனுமதி வாங்கினா முடிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை. நீங்க யாருன்னா எங்க வேணா போலாம் சார். அந்த பொறுப்பை நீங்க ஏத்துங்கன்னு சொல்றேன். அரசாங்கம் என்ன வேலை செய்யுமோ அரசாங்கம் அந்த வேலையை செய்யுது. காவல்துறை என்ன வேலை செய்யணுமோ அந்த காவல்துறை அந்த வேலையை செய்யுது. நிர்வாகம் என்ன வேலை செய்யுமோ நிர்வாகம் வேலை செய்யுது. அப்ப நடிகர் விஜய்க்கான பொறுப்பு எங்க சார் இதுல? அப்ப நடிகர் விஜய்க்கு எந்த பொறுப்புமே இல்லையா? அவர் எதையுமே செய்ய மாட்டாரா? தான் எந்த பொறுப்பும் ஏத்துக்க மாட்டாரா? அப்ப அவருடைய நோக்கம் தான் என்ன? நீங்க பொதுவா ஒரு ஒரு பொதுவெளியில கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள்ல நீங்க போய் சந்திங்க. ஆனா குறைந்தபட்சம் நீங்க வெளியிட்ட வீடியோல ஒரு மனிதாபிமான அடிப்படையில நான் கேட்கிறேன், ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையே சார். ஆனா நீங்க உங்க வீட்டுல உங்க வண்டிகளுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க. அந்த மனநிலை எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கிறேன். எங்கேயோ போய் செத்த கூட்டம் இல்ல சார். நீங்க அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இது எதுவுமே இல்லாம பதவி வெறியால எப்படியாவது அதிகாரத்துக்கு வரணும்ன்ற வெறியோட அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி யாராவது தான் கூட்டத்துக்கு வரமாட்டாங்களா, தான் கூட்டணிக்கு வரமாட்டாங்களா, எடப்பாடி பழனிசாமி